எல்லாருக்கும் வணக்கம். பகவத்கீதை அத்தியாயம் 14 பாடல் 24 மற்றும் 25 விளக்கத்தை பார்க்குறோம். சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக இருப்பவர்கள், தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள், மண், கல், பொன் இவற்றையெல்லாம் சமமாக பார்ப்பவர்கள், விருப்பு வெறுப்பு சமமாக கருதுபவர்கள், இவர்கள் யாருன்னா புத்திசாலிகள் எனப்படுவார்கள். அதே போல் பழியையும் புகழையும் சமமாக ஏற்றுக்கொள்பவர்கள், குற்றச்சாட்டுகள் அவமானங்களை எதிர்கொள்வதில் சமமாக கருதுபவர்கள், பகைவனையும் நண்பனையும் சமமாக நடத்துபவர்கள், எல்லாவற்றின் மீதும் ஆசையை துறந்தவர்கள். இவர்கள் யார் என்றால் 3 குணங்களான ரஜோகுணம், தமோகுணம், சாத்வீக குணங்களை விடவும் மேலாக உயர்ந்தவர்கள். மேலே இந்த பழியையும் புகழையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, நண்பனையும் எதிரியையும் சமமாக நடத்துபவர்கள். இவர்கள் எல்லாம் 3 குணங்கள், ரஜோகுணம், தமோகுணம், சாத்வீக குணங்கள் உயர்ந்த மேலாக உயர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. எனவே நம்ம எல்லாத்தையுமே சரிசமமாக நினைக்கணும். இன்பமோ துன்பமோ, வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் துவண்டு விடாமல் சமமாக கருதி நம் வாழ்க்கையை மிக அமைதியாக வாழ்வோம் அப்படிங்கிறது தான் இந்த பகவத்கீதையோட விளக்கம். இதை நாம் பின்பற்றி வளமோடு வாழ்வோம். நன்றி.